என் தங்கப்பிள்ளையே, சந்திர தரிசனத்தினுடைய இந்த சனிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை கண்கலங்கி நின்ற விஷயத்திற்கு தீர்வினை கொண்டு உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, வராகி வெற்றியோடு வரும்பொழுது எக்காரணம் கொண்டும் என்னை நீ தள்ளி விட்டுவிடக்கூடாது. உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேனோ அதை உன் வாழ்க்கையாக மாற்றும் வரை நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பது உனக்கு கொடுத்திருக்கின்ற உறுதி. அந்த உறுதியை நான் நிறைவேற்றும் வரை எங்கும் செல்ல மாட்டேன். என் பிள்ளையே, பல ஜென்ம புண்ணியத்தினால்தான் இந்த பிறவியில் மனிதனாக பிறந்திருக்கிறாய். இப்பிறவியிலும் நீ பல புண்ணியங்களை செய்தாயானால் இந்த வராகி என்னுடைய திருவடியை நீ சரணடைவாய். தெய்வத்தின் திருவடியை நீ சரணடைவாய். முடிந்து போனதையெல்லாம் கனவாக நினைத்து கொண்டு நடக்க போவதையெல்லாம் சவாலாக எடுத்துக்கொள். இந்த வாழ்க்கை உனக்கு இனிப்பாக மாறிவிடும். என் குழந்தையே, வெற்றிகரமாக வாழ்ந்து விட்டேன் என்று சொல்வதை விட மனநிறைவோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும். வெற்றி என்பது மற்றவர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது என்பதனை மறந்து விடாதே. உண்மையும் நேர்மையும் தான் மனிதனினுடைய அழியாத சொத்து. யாரிடத்திலும் நடிக்க வேண்டும் என்றோ யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்றோ ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாகவும் நேர்மையோடும் பழக வேண்டும். இந்த இரண்டினுடைய மகத்துவம் என்னவென்று காலம் செல்ல செல்ல உனக்கு நிச்சயமாக புரியும். நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு வராமல் இருக்கப் போவதில்லை அந்த துன்பங்கள். நீ வேண்டும் என்று எண்ணினாலும் எளிதில் கிடைக்கப் போவதில்லை அந்த இன்பங்கள். உனக்கானது என்னவோ அது எங்கிருந்தாலும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேருமே நீ எப்பொழுது வீழப்போகிறாய் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ இந்த வராகியினுடைய அன்பு குழந்தை. நீ நிச்சயமாக உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் நீ வாழப்போகின்றாய். அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். எந்த சோதனையிலும் வீழ்ந்து விடாமல் தலை நிமிர வேண்டும். நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பது எப்பொழுதுமே உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். நீ உன் தாயானவள் எனக்கு நன்றி சொல்ல தயாராகிவிடு. உன்னை தேடி வந்து நீ வேண்டிய அத்தனை விஷயங்களையுமே உனக்கு கொடுக்க போகின்றேன். சோதனை துயரங்கள் மட்டுமே சந்தித்த உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் மகிழ்ச்சியானதாக மாற வேண்டும். அதனால் அதை மாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற இந்த வராகி உனக்கு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக அந்த வாக்குறுதியினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்தது எதுவும் தடைபடுகிறது என்றால் உடனே உன் தாயானவள் என்னை அழைத்துவிடு. நான் வந்து அதனை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, எதை நினைத்தும் கலங்காமல். வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது என்றால் அதற்கு பின்னால் மிக பெரிய சுகம் உன்னை பெரிய அளவில் தேடி வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதும் ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள். அது என்ன தெரியுமா? எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் எதுவும் நிரந்தரமில்லை என்பதைத்தான். அதை மட்டும் நீ மறந்து விடாதே. உன்னை தனித்து விடுகிறது இந்த வாழ்க்கை என்றால் அந்த நேரத்தில் நீ உடைந்து போகக்கூடாது.
நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என் பிள்ளையே. இந்த பூமி எல்லோருக்குமே வாடகை வீடுதான். எல்லோருமே நிச்சயமாக நேரம் வரும் பொழுது இந்த இடத்தை காலி செய்து சென்றுதான் ஆக வேண்டும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. உன் மீது வீசப்படும் கற்களை எல்லாம் நீ கவனமாக பொறுக்கி எடுத்து வை. ஏனென்றால் திருப்பி வீசுவதற்கு உனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, விதிவசம் இதுவெல்லாம் நடந்து விட்டது என்று சொல்லி ஒருபோதும் நீ தெய்வத்திடம் விட்டு விடாதே. இறைவனிடம் தொடர்ந்து வேண்டுதல் செய். விதிவிலக்கு நிச்சயமாக ஒன்று இருக்கிறது. தெய்வத்தினுடைய திருவடிப்பட்டு உன்னுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும். நிலை என்று இங்கு எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் வருகின்றது. அன்பிற்காக ஏங்குபவர்கள் இதயத்தில் சுயநலம் ஒருபோதும் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை நேரில் தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. ஏனென்றால் இது போன்ற தகுதியுடையவர்களை தெய்வம் தானாகவே தேடி வரும் என்பதுதான் உண்மை. உன் மனசாட்சிக்கு சரியென்று என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தோன்றுகின்றதோ அதனை தயக்கமில்லாமல் துணிவோடு நீ செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் வந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மற்றவர்களை குறை கூறும் அளவிற்கு இந்த உலகத்தில் உத்தமர்கள் எவரும் கிடையாது. அதனால் அடுத்தவர்களை பற்றி பேசும் முன்பு நிச்சயமாக தன் நிலை பற்றி சற்று எல்லோருமே சிந்திக்கத்தான் வேண்டும். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாத என் குழந்தை. உறவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது. அதன்படி இந்த உண்மையும் நேர்மையும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அழியாத சொத்து என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அமைதியாக செல்பவர்களை அவமதித்து ஒருபோதும் பேசிவிடாதே. ஏனென்றால் அப்பொழுது உடைக்கப்படுகின்ற அவர்களின் மனதிகளிலிருந்து வெளிப்படும் சொல்லானது உன்னை வாழ்வனைத்தையும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்றுதான் இருந்ததே தவிர ஒருபோதும் யாரையும் எந்த நிலையிலும் மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் அதுவே போதும். கர்ம வினைகளால் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப வரும். எந்த விஷயத்தை நீ இந்த வாழ்க்கையில் செய்கிறாயோ அந்த விஷயமாகவே இந்த வாழ்க்கையும் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, இத்தனை நாட்களும் நீ என்னவெல்லாம் நினைத்து யோசித்திருக்கின்றாய், என்னவெல்லாம் நினைத்து இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ தவித்து வந்திருக்கிறாய். இனிமேலும் எதை கண்டும் வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள். நடத்த முடியாத பல மாற்றங்களும் நிச்சயமாக இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, என்னுடைய ஆசிகளை பெற்ற குழந்தையாக நீ இருக்கும் பட்சத்தில் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்ய நீ நிச்சயமாக துணிந்து வந்துவிட மாட்டாய். தவறுகள் செய்ய வேண்டும் என்றாலே உன்னுடைய மனசாட்சி உன்னை கேள்வி கேட்கும். இத்தனை தெய்வங்களை வணங்குகிறாயே, எந்த விஷயத்தையாவது மனசாட்சிப்படி செய்கின்றாயா என்று. நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இதை எல்லாவற்றையுமே உன்னுடையதாக மாற்றிவிட நீ எப்பொழுதுமே
தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருந்து என்றும் என்றென்றும் உனக்கான வெற்றியையும் உனக்கான மன உறுதியையும் நிறைவாக கொடுக்க நினைக்கும் பொழுது தேவையற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே போகவில்லை. இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னுடைய மனதை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நிச்சயமாக எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான். இந்த வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை சந்தோஷமாக வழிநடத்துவதற்காகத்தான் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளுமே என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் சர்வ நிச்சயமாக உன் தாயானவள் நல்ல பதிலை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி தள்ளி இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாற்றிட நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு மிக பெரிய வெற்றியை மட்டும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ முடிவு செய்து பார். எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை பெறுவதற்கு ஒரு முறைக்கு பல முறை நீ சிந்திக்க வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ யோசித்து செயல்பட வேண்டும். எப்பொழுதும் போல எந்த இடத்திலும் தயங்கி நிற்காமல் எதை செய்கிறோம் என்கின்ற புரிதலோடு உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. எந்த இடத்திலும் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உன் கைவசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுப்பதுமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நான் இன்று இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நேரம். என் பிள்ளையே, இத்தனை நாளும் அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? நம் வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு விஷயமும் நிரந்தரமாக இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? சர்வ நிச்சயமாக நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனையும் உனக்கான நல்ல மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை சந்தோஷமான பாதைக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த விடியல் உனக்கு வெற்றி விடியலாக மாறிவிட வேண்டும். இன்று சந்திர தரிசனத்தினுடைய சனிக்கிழமை நாள். சந்திர பகவானை 3ஆம் பிறையில் தரிசனம் செய்து அவரினுடைய அன்பையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற பல செயல்களுக்கு அவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ இன்னல்களில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ துன்பங்களில் இருந்து உனக்கான மன நிறைவான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. இனி எந்த நேரத்திலும் எதையும் எண்ணி வருத்தப்படாமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக வெற்றிகரமாக இந்த வாழ்க்கையை செய்ய தொடங்கிவிட்டால் போதும். இனிமேல் நீ என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியும். நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் கொண்டு வர முடியும். வேறு யார் நினைத்தாலும் வேறு யார் எந்த விஷயங்களை பற்றி உன்னிடத்தில் பேசினாலும் என் பிள்ளையே, அந்த இடத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும். தைரியமாக எதையும் எதிர்கொள். தைரியமாக எதற்கும் பதில் சொல். உன்னிடத்தில் பேசிவிடவே அவர்கள் பயம் கொள்வார்கள். எப்படி இருந்தாலும் நாம் இவர்களிடத்திலிருந்து எதையும் பெற்றுவிட முடியாது என்பதனை அவர்கள் துணிந்து எடுத்துக்கொள்வார்கள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.